நம்ம இப்போ இந்த இந்தியா ஆர்த்தடாக்ஸ் தான் மீதி வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டை விளையாடிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தகுதியாக மேட்ச் இல்லை நிறைய மிஸ்ஃபீலிங் பண்ணாங்க இந்தியா. அதனால தான் 38 ரன் இருக்கு, 38 ரன் 39 ரன் இருக்கு. நிறைய மிஸ்ஃபீலிங் ஆச்சு இந்தியாவுக்கு. அந்த மிஸ்ஃபீலிங்கால இந்தியாவுக்கு லாஸ், 3 விக்கெட் லாஸ். இந்தியாவுக்கு 3 விக்கெட் கம்ப்ளீட் லாஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்தியா போராடிட்டாங்க. இந்த ஒரு இதில் நிறைய மிஸ்ஃபீல் பண்ணதுனால அதெல்லாம் காட்டல. ஸோ இப்போ இந்தியா ஒரு பேட்டிங் 4 ஸ்டார்ட் பண்ண செகண்ட் பால் அவுட். கண்டிப்பாக சொன்ன செகண்ட் பால் நிறைய 4 ஆயிடுச்சு இந்த வாட்டி. தேர்ட் பால் அவுட். என்ன பார்க்கல, அதனால அவுட் ஆச்சது. எங்க ஃபீல்டரில் பார்க்கல, கனெக்ட் பண்ணல, அதனால ஒரு விக்கெட் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்தியா போராடி ஜெயிச்சாங்க. அந்த மேட்ச் கூட நான் நியூசிலாந்து கூட இல்லை, வேற டீம் கிட்ட. ஆனாலும் இந்த மேட்ச்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. இந்த மேட்ச் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. மேட்ச்சு செம்மையாக போர் அடிக்காம மேட்ச் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இருக்கும் இந்த மேட்ச் போர் அடிக்காம இருக்கும். மேட்ச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சு. ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி தனது 4வது வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு வெற்றி வந்தா போடுவாங்க. இதுக்கு தெரியலதான் என்ன பிளே ஆஃப். ஸோ அதுக்காக தான் வந்து போராடுவாங்க. இந்தியா போராடுவாங்க.